வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நந்திதா. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம். இந்த அட்டகத்தி வெரி சோன் ரிலீஸிங். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு தெரியும் யூ ஆர் ஆல் வெயிட்டிங் ஃபார் த மூவி. இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் என்னோடய ஃபேவரட் சாங். ஆடி போன சாங் வெரி வெரி ஃபேவரட் சாங். And do watch the movie. Thanks to very much for the entire team for giving me an opportunity. Watch the movie. வணக்கங்க, என் பேர் வந்து ரஞ்சித். அட்டகத்தி படத்தில் வந்து இயக்குனராக அறிமுகம் ஆகிறேன். நான் இதுக்கு முன்னாடி வந்து வெங்கட் பிரபு அவர்கிட்ட வந்து உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. அட்டகத்தி படத்தை பற்றி சொல்லணுன்னா வந்து அட்டகத்தி படம் வந்து சென்னை புறநகரில் ஒட்டியிருக்கிற கிராம மக்கள் இருக்கிற இளைஞர்களை பற்றின வாழ்க்கையை பதிவு பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்களோட வாழ்க்கை வந்து செமி மிக்ஸ்டு கல்ச்சர், நகரம் சார்ந்த சூழலும் இருக்கும், கிராமம் சார்ந்த வாழ்க்கையும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பசங்களோட செலிப்ரேஷன்னா லவ், அதை வந்து லவ் வந்து அவங்க ஒரு கொண்டாட்டமாகவே நினச்சி வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த விஷயத்த வந்து பதிவு பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபர், எடிட்டிங், ஆர்ட்டு, இது எல்லாமே வந்து ஓவரால் அந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து பதிவு பண்ணுறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கோம். இந்த படம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கம். என் பேர் தினேஷ். இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட், அட்டகத்தியோட ப்ரெஸ் மீட்டு. படம் வந்து ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் நான் லீடாக நடிச்சிருக்கேன். எனக்கு பேரா வந்து நந்திதா ஸ்வேதா பண்ணியிருக்காங்க. படத்தோட டேரக்டர் வந்து ரஞ்சித் சார். வெங்கட் பிரபு சார்கிட்ட கூட்டாக்டாக ஒர்க் பண்ணியிருந்தார். மங்காத்தா மட்டும்தான் மிஸ் பண்ணார், பண்ணல, மற்றதெல்லாம் பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஃபஸ்ட் ஃபிலிமு, எனக்கு மியூசிக் டைரக்டர் எல்லாருக்குமே இது ஃபஸ்ட் ஃபிலிமு. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியான ஒரு பையனோட கதை தான் இது. சும்மா டமாஸாக இருக்கும், வந்து அப்படி ஜாலியாக பார்க்கலாம். அட்டகத்தினா வந்து ஒரு இன்னசென்ட், ஒரு எல்லா டீம்லேயும் ஒருத்தன் ஒரு அட்டகத்தி இருப்பாங்க. எந்த டீம் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் யாருன்னா ஒரு டீமில் வந்து ஒரு அட்டகத்தினே ஒரு கேரக்டர் இருக்கும். அது பயங்கர இன்னசென்ட்டாக இருக்கும். அது டீமுக்கு ஏற்ற மாதிரி மாறல. அவங்க எப்படி வேணால் அதை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், நியூட்ரலாக விட்டலாம். ஜாலியான ஒரு பையன், அவ்வளோதான். இதை பற்றி கவலைப்பட மாட்டேன். பேப்பர் ஏரில் போட்டிருந்தாங்க, அதுவும் மொக்க பீஸு அப்படின்ற மாதிரி, அப்படியும் எடுத்துக்கலாம். படம் ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆகுது, பாருங்கள். தேங்க்யூ. நான் கானா பாலா பேசுகிறேன். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட், சிவி குமார் அவருடைய தயாரிப்பில், இயக்குனர் ரஞ்சித் அவருடைய இயக்கத்தில், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவருடைய இசையில் அட்டகத்தி திரைப்படத்திற்காக 2 பாட்டு பாடியிருக்கேன் நான். அதில் ஒரு கானா பாட்டு நானே எழுதி பாடிய பாட்டு. அது நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையாக காதலிச்சா வெல்ல முடியுமா, பிறந்த பின்னே கருவறைக்கு செல்ல முடியுமா, பெண்கள் மனதில் உள்ள ரகசியத்தை சொல்ல முடியுமா, முடியாத காரியங்கள் நிறைய இருக்குதா, அழியாத அனுபவங்கள் அதில் கிடைக்குதா, உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா, கடற்கரையில் காதலரை எண்ண முடியுமா, வரும் கனவுகளை ஒளிப்பதிவு பண்ண முடியுமா, கண்ணால் பார்த்த ஃபிகரை சொந்தமாக்க முடியுமா, பின்னால் நடப்பதை தான் இப்போ சொல்ல முடியுமா, நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையாக காதலிச்சா வெல்ல முடியுமா. அட்டகத்தி திரைப்படத்தில் இன்னொரு பாட்டு கவிஞர் கபிலன் அவருடைய பாடல் வரியில் நான் பாடிய பாட்டு. ஆடி போன அவனி அவ அல மயக்குந்தாவனி, ஆடி போன அவனி அவ அல குந்தாவனி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலைமாமணி, பாம்பாக பல்ல காட்டி கொத்துற பாவாட ராட்டுனமா வந்து சுத்துற, ஆடி போன அவனி அவ அல மயக்குந்தாவனி. வணக்கம், நான் சந்தோஷ், அட்டகத்தியோட இசையமைப்பாளர். அட்டகத்தியில் மொத்தம் 6 பாட்டு இருக்குது. 2 பாட்டு கானா பாலா கம்போஸ் பண்ணியிருக்காரு. பாட்டோட மாஸ்டரிங் வந்து ஆஸ்திரேலியாவில் லியான் ஜார்ஜ் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சென்னையில் பண்ணியிருக்கோம். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். குரல் டிவி நேயர்களுக்கு என் வணக்கம். என் பேர் பிரமோத் வர்மா, அட்டகத்தி படத்தோட கேமராமேன். நான் ராம்ஜி சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ரேஸ்னு ஒரு மலையாளம் படம் பண்ணியிருக்கேன். அட்டகத்தி இந்த படத்தோட டைரக்டர் ரஞ்சித். இந்த படம் இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அந்த டைட்டில் ஆல்சோ வெரி இம்ப்ரெசிவ். இந்த ஒரு பயங்கர ஒரு கியூரியாசிட்டி, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆச்சு. அட்டகத்தின்னா என்ன, ஸோ அங்கிருந்து ஒரு பிகினிங் ஒரு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் ஜென்ரேட் ஆச்சு. மேலும் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி ஹிலேரியஸ் அண்ட் வெரி க்ளோஸ் டு லைஃப்.
ஸோ எங்கள் கேரக்டர்ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரோ இல்லை லவர்ஸ் கேரக்டரோ நம்ம எங்கேயாவது நம்ம அந்த ரியல் லைஃப்பில் நம்ம எங்கேயோ மீட் பண்ணியிருப்போம், எங்கேயா பார்த்துருப்போம். ஸோ இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். இந்த கதை பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரலாக இருக்கும், எங்கேயுமே வந்து கிளாஸியோ இல்லை எக்ஸாஜரேட்டரோ இல்லை ஃபிக்ஷியஸோ எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் வி தாட் டு ஹேவ் எ வெரி நேச்சுரல் லுக். அது வந்து நம்ம இந்த படத்தில் பஸ் ஒரு பெரிய மெயின் கேரக்டர் அது கூட சொல்லலாம். இந்த படத்தில் வந்து நிறைய அவைலபிலிட்டியில் ஷூட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் இருந்தது. ஸோ வி தாட் ரெட் எம்எக்ஸ் வில் பி ஐடியல் சாய்ஸ் டு டூ திஸ். அந்த படத்தோட லுக்கு வந்து வி ட்ரை டு கீப் இட் வெரி நார்மல், வெரி நேச்சுரல். எங்கேயுமே வந்து க்ளாஸி சேச்சுரேட்டடோ லோ ஆங்கிள்ஸோ ஹை ஆங்கிள் ரொம்ப ட்ரமேட்டிக்காக எதுவுமே அப்ரோச் பண்ணல. ரீசன் என்னென்னா வி வாண்டட் டு கீப் இட் வெரி நார்மல், வெரி நேச்சுரல். ஸோ அட்டகத்தி ஜஸ்ட் வில் பி லைக் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நெக்ஸ்ட் பாய் நெக்ஸ்ட் டோர். இது நம்ம கூட நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் யூ கேன் ஹோப் யூ கேன் ஃபீல் இன் திஸ் மூவி. என்ஜாய். அட்டகத்தி அப்படின்னா டைட்டிலே வந்து என்ன அட்டகத்தின்னு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய் படம் பார்த்தோம். உள்ள உண்மையில் ஒரு நல்ல ஒரு ஒரு இப்போ உள்ள பசங்க எதை லைக் பண்ணுறாங்களோ அதை வந்து ரஞ்சித் கரெக்டாக பண்ணியிருந்தாப்புல. முதல்ல இந்த படம் நான் நல்லா ஓடணும் ரஞ்சித்துக்காக. ஏன்னா ஆடு மாடு கோழிக்கெல்லாம் எந்த டேரக்டர் நன்றி சொன்னது கிடையாது. அவர் பாவம் நல்லா ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். ஆடு மாடு கோழிக்கெல்லாம் நன்றி சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்காக இந்த படம் கண்டிப்பாக ஓடும். இன்றைக்குள்ள யூத் அவங்களுடைய அந்த லவ் ஃபெயிலியர், அவங்களுடைய அந்த பொண்ணுங்க தண்ணி காட்டு போகிறது. நான் கூட ஒன்று சொல்லியிருப்பேன், பொண்ணுங்கள்கிட்ட வந்து காதலை ஏற்றுக்க வைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை ஒத்துக்க வைக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி லவ் பண்ணுவாளுங்க, ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டாளுங்க. அந்த நீ அம்மாவுக்கு ஒரு நான் ஒன்று சொல்லாமா, அதுதான் ரொம்ப கஷ்டம். தலைவில நின்னா அதை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து அந்த அட்டகத்திங்கிற ஒரு கேரக்டர், அதே வந்து இந்த கேடிப்பில் சிவகார்த்தின் ஒரு டைலாக் வச்சிருப்பேன், டேய் நம்ம ரொம்ப கேவலமானவங்க தான்டா, ஆனா இவங்க எல்லாரும் நம்மள ரொம்ப ரொம்ப கேவலமானவங்கள நினைக்கிறாங்கடா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டர் தான் இந்த ஹீரோ கேரக்டர். என்னடா இவ்வளவு அழகுறான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ரசிச்சேன் அந்த இது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பேர் 90% பசங்க அப்படிதான் இருக்கிறாங்க. பொண்ணுங்க பின்னால எப்படியெல்லாம் இது பண்றது அப்படிங்கிறத, அந்த பொண்ணு செருப்பு காட்டி அடிச்சா கூட நான் அடுத்து தயாராகிறேன், அதை தலையை போட்டு ஃப்ரெஷ் ஆயிடுறான் அப்படிங்கிறத வந்து அழகா அது வெங்கட் பிரபு சார்ட்ட ஒரு உதவியாளர் இருந்ததுனால என்ன தெரியல, அவருடைய ஸ்டைல் அப்படியே சின்ன 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 அப்படியே காமெடி சிரிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் பயங்கர அடடா காமெடியா போய் கடைசியா சீரியஸா வச்சுருவாரு போலன்னு பார்த்தா அங்கேயும் குப்புன்னு சிரிக்கிற அளவுக்கு ஸ்கிரீன் பிளே அமைச்சிருந்தாரு. சரி கதையை சொல்லிட்டேன், கட் பண்ணிக்கங்க. ரொம்ப அப்படியே சின்ன சின்ன அதுக்குள்ள அதான் எனக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, 4 லவ் இருக்கா 5 லவ் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு கதைக்கல. அவ்வளவு லவ் வந்து சின்ன சின்ன விஷயங்களை அழகாக பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு உள்ள யூத்துகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போதே சிரிச்சுக்கிட்டே ஒரு இன்னைக்கு உள்ள காதலை வந்து எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சென்னை அப்படின்னா ஒரு பரபரப்பான ஒரு சிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குடா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக பிரதிபலிச்சிருந்தாங்க. அது எங்கேப்பா ஷூட்டிங் பண்ணால் ஏர்போர்ட்டுக்கு பின்னால் தான் பண்ணோம் அப்படின்னாங்க. ஏர்போர்ட்டுக்கு பின்னால இப்படி ஒரு ஆவணா கேமரா அப்படின்னா நம்ம தேனி பக்கமோ புதுக்கோட்டை பக்கமோ தஞ்சாவூர் பக்கமோ கோபிச்செட்டிப்பாளையம் இப்படி தான் போயிடுவோம். சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு கிராமம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக தத்துவமாக அங்கே உள்ள காதலை அழகாக சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து யூத்து மத்தியில் பெரிய லெவலில், அதுவும் பாடல்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஆடி போன ஆவணி அந்த சாங்கு ஆனால் அந்த நான் ரொம்ப ஃபீல் பண்ணாங்கண்ணே. உங்களுக்கு வரிசையாக படம் கமிட் பண்ணிக்கிட்டே ஆகிட்டு இருக்கோம். காணாக்கார யாரும் நாங்கள் வந்து சினிமாக்காரங்க வந்து யாரும் அன்னைக்கு ரொம்ப கௌரவமாக இருந்துகிட்டு இருக்கோம். சமீபத்தில் பார்த்தா காணா சாங்கு தான் பட்டை கிளப்பி இருக்குது. காணா சாங்காக தான் படம் ஒரு ஓப்பனிங் பெருசாக கிரியேட் பண்ணுது. இந்த சாங் ரொம்ப அழகாக அமைதியாக கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி ஞானவேல் சாருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும். சிங்கமும் சிறுத்தையும் நடித்த படங்களையா தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் சின்ன அறிமுக ஹீரோக்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம், அந்த படங்களை எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு உள்ள சினிமா சூழலில் சின்ன சின்ன படங்களையும் மாதம் ஒரு படம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வழங்கும் அப்படின்னு வரணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அட்டகத்தி ஆடியோ லான்ச்லேயே நிறைய பேசிட்டோம். பட் இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு புது பரிமாணம் கிடச்சிருக்கு. அதாவது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் சாருக்கும் பிரபுக்கும் தேங்க்ஸ். அதாவது வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த படம் வந்து நான் இந்த மாதிரி அசிஸ்டன்ட் ஒரு படம் பண்ணியிருக்காப்புல, நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதோட நான் சமயம் ஃப்ரீயாக இருந்தார் அவர், இல்லைனா வந்து ஹைதராபாத்தில் இருந்துருப்பார்.
அவங்க போடும்போது ஃப்ரீயாக இருந்தாங்க. வெற்றி சார், நான், ஞானவேல், பிரபு எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தோம். நான் சும்மா எதிர்ச்சியாக தான் கூப்பிட்டு போனேன். நீங்கள் பாருங்கள் படம், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். அதாவது வந்து எப்படி நல்ல படம் நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா குமார் சாருக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்னு சொன்னேன். அவங்க பார்த்தாங்க. அடுத்த நாளே வந்து ஃபோன் பண்ணி, சார் படம் பிடிச்சிட்டோம் சார், நாங்களே வாங்குகிறோம், ஸ்டுடியோக்கு ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவே ஃபஸ்ட்டு வெற்றின்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. ஏன்னா வந்து நல்ல கண்டிப்பாக ஹிட்டான படங்களாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு நிறுவனம் அட்டகத்தி ரிலீஸ் பண்ணும்போது வந்து கண்டிப்பாக பரபரப்பு இருக்குது, அது எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ ரஞ்சித்துக்கு ரொம்ப உண்மையிலே சொல்லணும்னா எனக்கு கூட இது அமையலை. இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் அமையலை. சென்னை 28 பண்ணும்போது வந்து நிறைய நிறுவனம் பார்த்துட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஆனால் அது சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அதாவது இந்த படத்தை ரஞ்சித் ஒரு மேட்டு சொன்னார், இந்த கதையை வந்து சொல்லி அது வந்து முதல்ல ஒரு ப்ரொடியூசருக்கு புரியணும். புரிஞ்சாதான் வந்து அது இப்படி தான் வரும் விஷுவல்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாதான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து அவங்க ப்ரொடியூசருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த டீமுக்கு என்னுடைய ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெற்றி சார் வந்து எப்போவுமே சொல்லுவார் ஃபங்க்ஷன்ஸில், நான் சொல்லிட்டு இருந்தேன், அவருடைய அசிஸ்டன்ஸை வந்து ஒரு படம் பண்ணும்போது வந்து அவ்வளோ பெருமையாக இருக்கும் ஒரு ஃபீலிங். அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியாது. நம்ம கூட ஒர்க் பண்ண பசங்க வந்து கூட இருந்த பசங்க திடீர்னு இப்போ தனியாக ஒரு படம் சோலோவாக பண்ணி அது வந்து இவ்வளோ பெருசாக வருது அப்படின்ற போது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபீலிங். அது வந்து வெற்றி சார் அவருடைய கம்பெனிலே வந்து அவங்க அசிஸ்டன்ஸ் வச்சு அவர் படம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு அதுதான் இருந்துச்சு. அவர் அவ்வளோ பெருமையாக சொன்னார் அவர் ஃபங்க்ஷனில். இவர் வந்து இந்த படம் பண்ணுறாரு, இவர் இந்த படம் பண்ணுறாரு, இந்த படம் பண்ணுறாரு சொல்லி ஒரு 4 அசிஸ்டன்ஸுக்கு 4 படங்கள் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த பெருமையை வந்து அது வந்து அது அனுபவிக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஃபீலிங்கு. தேங்க்ஸ் ரஞ்சித், அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அதாவது மியூசிக் எல்லாமே ரொம்ப நாள் ஆச்சு கேட்டுட்டு. இந்த படத்தோட ரீரெக்கார்டிங், படத்தை பற்றி சொல்லணும். சாரி, நான் படத்தை பற்றி சொல்லாமல் மற்றதான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஒரு கண்டிப்பாக இவங்க சொல்கிற மாதிரி அவர் அவ்வளோ சொல்கிற மாதிரி ஆர்ட் ஃபார்ம் இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு ஜாலியான சூப்பர் படம். போய் உட்காந்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சீன் டு சீன் கிளாப்ஸ் இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபுல் படம் ஃபுல்லாக என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்காது. இப்போ வந்து தினேஷ் அவர் வந்து மேடையில் பேசின மாதிரியே தான் படத்திலே நடிச்சிருக்காரு. அப்படியே தான் இருக்கும், அவர் வாழ்ந்துருக்காரு ஆக்சுவலி கேரக்டராக. அதனால் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு படம். மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, இது வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு ஜன்னல் தொடர்ந்து ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது. ரியலாக நடக்கிற ஒரு விஷயம். ரீரெக்கார்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் August 15 ரிலீஸ் ஆகுது. எல்லாம் தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்து இந்த படத்தை இந்த மாதிரி படங்களையும் நீங்கள் வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.